ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்வண்டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோங்கூரை மட்டன். கோங்கூரைனா புளிச்சக்கீரை. இது இந்த புளிச்சக்கீரை எடுத்து மட்டன் வச்சு செய்கிறது. இது ஆந்திராவில் ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க. இதுக்கு நான் ஒரு கட்டு புளிச்சக்கீரையை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சிவப்பு காம்பு இருக்கிற கீரை எடுத்துக்கணும். இது ரொம்ப நல்லா புளிப்பாக இருக்குன்றதால இது எடுத்துக்கலாம். 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். மஞ்சள் தூள், லவங்கம், தனியா, பட்டை, மிளகு, சீரகம், மிளகாய்த்தூள், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி எடுத்துருக்கேன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மட்டன் கூட மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன், மஞ்சள் தூள், உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா இப்படி கலந்து வச்சிடலாம். இந்த கோங்கூரை ரெடி ஆகிறதுக்குள்ளே இது நல்லா கொஞ்சம் இதில் ஊறிட்டுருக்கோம். மட்டன் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். மசாலாலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்காக லவங்கம் ஒரு 3 லவங்கம் எடுத்திருக்கேன். தனியா ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். பட்டை 2, மிளகு கொஞ்சம், சீரகம் ஒரு ஸ்பூன், இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப செவக்க வறுக்கக்கூடாது. இதை எடுத்து ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட இந்த கோங்கூரை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இதை எப்படியே குக் பண்ணிக்கலாம். கோங்கூரை வெந்துடும். இதை இப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் வேகனாங்க. 75% குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மட்டன் இதில் வேக வைக்க போகிறோம். இதில் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம்.
கீரை பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு மத்து போட்டு கொஞ்சம் நல்லா கடைஞ்சிக்கலாம். இதை மிக்சிலையும் போட்டுக்கலாம், ஆனால் மிக்சியில் போட்டால் டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும். வெங்காயம் வதங்கிட்டு கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கிக்கலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கிற மட்டனை அதோட சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா அதோடையே கொஞ்ச நேரம் வதக்கி விடலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது நாம் பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இப்போது நல்லா வதங்கிடுச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இப்போ அது கூட நான் இன்னும் ஒரு 2 ஸ்பூனு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த கீரை வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்குன்றதால காரத்துக்காக கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு ஏற்கனவே அதோட சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இப்போ இது கூட ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் மட்டன் வேகிறதுக்காக. ஒரு 6-7 விசில் வச்சு இறக்கிடலாம். இப்போது உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து சேர்த்துக்கலாம். காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட நம்ம அந்த கோங்குராவை சேர்த்துக்கலாம். கோங்குராவை சேர்த்துட்டு நல்லா அதோட கலந்து விடலாம்.
இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். அதில் உப்பெல்லாம் செக் பண்ணி சேர்த்துலாம். உப்பு கம்மியாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோங்கூரை மட்டன் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு இறக்கிடலாம். இது ஆந்திராவில் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. இதே போல் சிக்கனும் சேர்த்து செஞ்சுக்கலாம். இது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.